ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். நம்ம வீட்டில் சாதம் மீந்து போச்சு அப்படின்னா ரொம்பவே கஷ்டமாயிரும். அது கீழேயும் போட முடியாது, வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதையே எப்படி அட்ராக்டிவான முறையில் தோசையாக மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம பழைய சாதம் வச்சு தான் செஞ்சுருக்கோன்னே யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம், பழைய சாதமாக இருந்தாலும் சரி, புது சாதமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேருங்க. அதுக்கடுத்து ஒரு அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்கலாம். அடுத்தது ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்ச மாவை இதில் சேர்த்துடலாம். நான் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்க்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுடைய சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கிறலாம். இப்போ இதை தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கரைச்சி பாருங்கள். அதுவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அப்படி இன்னும் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறலாம். இப்போ தோசை கல் நல்லா சூடாக இருக்குது. அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் ஒரு சின்ன துண்டு வெங்காயத்தை இந்த மாதிரி வச்சு தேயுங்க. அப்போ தான் தோசை நல்லா மேலே எலும்பி வரும். இப்போ இதில் நம்ம தோசை ஊற்றிடலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. வெந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மொறுமொறுப்பாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான தோசை ரெடி ஆயிடுச்சு. இது பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபம். நம்ம டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அரிசி மாவில் சுட்ட அந்த தோசை மாதிரியே இருக்கும். பழைய சாதத்தில் செஞ்சோடனே கண்டுபிடிக்க முடியாது. இதில் உங்களுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மொறுமொறுப்பு தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்தும் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். யாருமே நம்ப மாட்டாங்க, நம்ம சாதம் வச்சு தான் இது பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பர்பான டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.